நாம ஒரு பொருள் வாங்குறோம்னா நம்ம கையில என்ன அதிகாரம் இருக்கு? இப்போ அந்த அதிகாரத்தையே முழுசா மாத்தி அமைச்சிருக்காங்க. இது உங்களை ஏமாத்த நினைக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்குன்னே சொல்லலாம். ஒரு தப்பான பொருள வாங்கிட்டு இல்லனா ஒரு பொய்யான விளம்பரத்தை நம்பி ஏமாத்து போய் நின்ன அனுபவம் உங்களுக்கு எப்பவாச்சும் இருக்கா? கண்டிப்பா நம்ம எல்லாருக்குமே நடந்திருக்கும் இல்லையா? ஆசையா ஒன்னு வாங்குவோம், ஆனா அது புஸ்ஸுன்னு போயிடும். அப்ப என்ன பண்றதுமே தெரியாம முழிச்சிருப்போம். ஆனா அந்த நிலைமை இனி இல்லை. உங்களுக்கும் பெரிய பெரிய கம்பெனிகளுக்கும் நடுவுல இருந்த பவர் பேலன்ஸ் இருக்குல்ல, அது இப்போ மொத்தமா மாறிடுச்சு. சொல்லப்போனா அதிகாரம் இப்போ உங்க கைக்கு வந்திருக்கு. சரி வாங்க, இது என்னன்னு கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த புதிய மாற்றங்கள் உங்களுக்கு 5 சூப்பரான பவர்ஃபுல்லான உரிமைகளை கொடுக்குது. இத உங்க பர்சனல் ரைட்ஸ் டூல் கிட்னு கூட வச்சுக்கலாம். இதோ பாருங்க, உங்க புது டூல்ஸ். நீங்க எங்க இருந்து வேணும்னாலும் கம்ப்ளைண்ட் பண்ணலாம், உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்துக்கு இழப்பீடு கேட்கலாம், உங்கள மாதிரியே பாதிக்கப்பட்ட மத்தவங்களோட சேர்ந்து ஒரு குழுவா போராடலாம், வீட்ல இருந்தபடியே வீடியோ கால்ல விசாரணையில கலந்துக்கலாம், ஒருவேளை உங்க புகாரை நிராகரிச்சா எதுக்குன்னு காரணத்தை கேட்டு வாங்கலாம். இது ஒவ்வொன்னுமே உங்க உரிமையை காப்பாத்துறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம். முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ற விஷயத்தையே எடுத்துக்கலாமே. முன்னாடி எப்படி இருந்துச்சு? நீங்க எங்க பொருள் வாங்குனீங்களோ இல்ல அந்த கம்பெனியோட ஆபீஸ் எங்க இருக்கோ அங்கதான் போய் புகார் கொடுக்க முடியும். யோசிச்சு பாருங்க, எவ்ளோ பெரிய தலைவலி அது. ஆனா இப்போ நீங்க எங்க இருக்கீங்களோ, உங்களுக்கு எங்க வசதியோ அங்க இருந்தே புகார் கொடுக்கலாம். இது உண்மையிலே ஒரு பெரிய நிம்மதி இல்லையா? அடுத்தது தயாரிப்பு பொறுப்பு. இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தப்பான பொருளாலேயோ இல்ல ஒரு மோசமான சர்வீஸாலேயோ உங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உடல் ரீதியாவோ இல்ல பண ரீதியாவோ ஏற்பட்டா அதுக்கு நீங்க நஷ்டஈடு கேட்கலாம். இது பொருள்களுக்கு மட்டும் இல்ல, சேவைகளுக்கும் பொருந்தும். இதுல உற்பத்தி குறைபாடு, சொன்ன வாரண்டிக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கிறது மாதிரியான விஷயங்கள்லாம் வரும். ஆனா இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட் என்னன்னா, உங்க பர்சனல் தகவல்களை உங்க அனுமதியே இல்லாம ஷேர் பண்றதும் இப்போ ஒரு தப்பான வர்த்தக முறைதான். நம்ம எல்லாமே ஆன்லைன்ல வாங்குற இந்த காலத்துல இது நமக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி. நீங்க தனியா போராட வேண்டியதில்ல. ஒரு கம்பெனியோட பொருளால பல பேர் பாதிக்கப்பட்டா நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து புகார் கொடுக்கலாம். உதாரணத்துக்கு, ஒரு ஃபோன் மாடல்ல பேட்டரி பிரச்சனை இருக்குன்னா அந்த போனை வாங்கின நூத்துக்கணக்கான பேர் சேர்ந்து ஒரே புகாரா கொடுக்கலாம். தனித்தனியா போராடுறத விட இது கம்பெனிகளுக்கு ஒரு பெரிய பிரஷரை கொடுக்கும். இந்த மொத்த நடைமுறையுமே இப்போ ரொம்ப மாடர்ன் ஆகிடுச்சு. நீங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் மூலமா விசாரணையில கலந்துக்கலாம். அது மட்டும் இல்லாம ஒரு விசாரணை நடத்தாம உங்க புகாரை யாருமே நிராகரிக்க முடியாது. சோ உங்க குரல் கண்டிப்பா கேட்கப்படுங்கிறது இப்போ உறுதி. சரி, இவ்ளோ நேரம் உரிமைகளை பத்தி பார்த்தோம். இப்போ இந்த விதிகளை மீறினா என்ன ஆகும்னு பாப்போம். முக்கியமா தப்பான விளம்பரங்களுக்கு தண்டனைகள் ரொம்பவே கடுமையாக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த டேபிள பாருங்களேன். ஒரு கம்பெனி தப்பான விளம்பரம் கொடுத்தா தடவைக்கு 10 லட்சம் ரூபாய் ஃபைன், 2 வருஷம் வரைக்கும் ஜெயில். அட, அதையே திரும்ப செஞ்சாங்களோ ஃபைன் 50 லட்சமா மாறுது, ஜெயில் தண்டனை 5 வருஷமா உயருது. இது சும்மா இல்ல, இது விளம்பரத்துல நடிக்கிற பெரிய பெரிய பிரபலங்களுக்கும் பொருந்தும். 50 லட்சம் ரூபாய். இது வெறும் ஃபைன் இல்ல, திரும்ப திரும்ப மக்களை ஏமாத்துற கம்பெனிகளுக்கு இது ஒரு தெளிவான வார்னிங் பெல். இதை விடவும் முக்கியமானது பிரபலங்களுக்கு வர்ற தடை. திரும்பவும் தப்பு பண்ற ஒரு செலிபிரிட்டிக்கு 3 வருஷம் வரைக்கும் விளம்பரங்கள்ல நடிக்க தடை விதிக்கலாம். இது அவங்களோட கெரியரையே பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனா இதுல ஒரு சின்ன விதிவிலக்கு இருக்கு. அதுதான் முறையான சரிபார்ப்பு. அப்படின்னா என்ன? இனிமேல் செலிபிரிட்டிஸ் கண்ணை மூடிட்டு எந்த பொருளுக்கும் விளம்பரம் பண்ண முடியாது. அந்த பொருள் உண்மையிலே நல்லதா, அவங்க சொல்றது உண்மையான சரியா செக் பண்ண வேண்டிய ஒரு புது பொறுப்பு இப்ப அவங்களுக்கு வந்திருக்கு. ஓகே, இவ்ளோ விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ கேள்வி உங்ககிட்ட தான். இந்த புது அறிவை, இந்த புது சக்தினை நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? இந்த முழு பகுதியிலிருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 விஷயம்தான். 1, கம்ப்ளைண்ட் பண்றது இப்போ ரொம்ப ஈஸி. 2, நஷ்டஈடு கேட்டுறது உங்க உரிமை. 3, தப்பு பண்றவங்களுக்கு இப்போ உண்மையான தண்டனை காத்துக்கிட்டு இருக்கு. அதனால அடுத்த தடவை ஒரு கஸ்டமரா நீங்க ஏமாற்றப்பட்டதா உணர்ந்தா அமைதியா இருந்துடாதீங்க. உங்க கையில இப்போ புதுசான ரொம்ப சக்தி வாய்ந்த கருவிகள் இருக்கு. அத வச்சு உங்களுக்கு கிடைக்க வேண்டியதுக்காக நீங்க என்ன கேட்க போறீங்க யோசிங்க.